96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை ஜெயிக்க வைத்த தொகுதிக்கு இந்த நிலைமை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது. 234 வேட்பாளர்களில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தவர் சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளர் ஈசிஆர் சரவணன். 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அந்த தொகுதியில் ஏற்பட்டிருக்கும் மின்வெட்டு பிரச்சனை மக்களை டென்ஷன் ஆக்கியுள்ளது. மின்வெட்டு பிரச்சனை புதிது கிடையாது. இதற்கு முன்னர் திமுக மற்றும் அதிமுக ஆட்சியிலும் இது இருந்தது. நீண்ட நேரம் மின்வெட்டு ஏற்படும் போதுதான் மக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவார்கள். இதுபோன்ற அதிருப்தி தான் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளாக மாறியுள்ளது. திமுக தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இந்த பிரச்சனையை சரி செய்யும் என மக்கள் நம்பியிருந்தனர். ஆனால் மின்வெட்டு பஞ்சாயத்து நாளுக்கு நாள் தீவிரமாகத்தான் ஆகிறதை தவிர குறைந்தபாடில்லை. அதிலும் குறிப்பாக 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை ஜெயிக்க வைத்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் போராட்டத்தில் இறங்கிவிட்டனர். நேற்றிரவு அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஈசிஆரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக வீடியோக்கள் சோசியல் மீடியாக்களில் பரவலாக ஷேராகி வருகிறது. பலரும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சிலர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டது தப்பு என்றும் இதிலும் 96,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை ஜெயிக்க வைத்ததற்கு இதுவும் மேலும் இன்னமும் மேலும் என கூறுகின்றனர்.